திரு நந்தலாலா, மாநில அரசு தான் இந்த மாநில மொழிக்கான வளர்ச்சிக்கான திட்டமிடல்கள்ல மத்திய அரசை விட கூடுதல் பங்களிப்போடு செய்யணும். ஆனா மத்திய அரசு செய்யறதுல இருக்கக்கூடிய ஆர்வமும் முனைப்பும் மாநில அரசுக்கே இல்லையா? இதுல முதல்ல இந்த வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி மணிகண்டன்ல சீமானையும் அண்ணாமலை ஒரு சேர பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் திராவிடம் என்ன செய்தது என்றால் மணிகண்டனை கருப்பு சட்டை போட வைத்திருக்குல்ல, அது திராவிடம் செய்த ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். பொதுவாக திருச்சியில் ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைத்தோம். எனவே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருப்பதால் ஐயப்பனின் அடையாளமாக கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறேன். தாராளமா புரிபவர்களுக்கு புரியும், புரிந்தால் பார்ப்பவர்கள் கை தட்டுவார்கள். மணிகண்டன் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெருநகரங்களில் சாதி சண்டையோ மதக்கலவரமோ நடக்காத ஒரு திருச்சி என்பதால் உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல, திடீர்னு உங்களுக்கு திருக்குறள் இவ்வளவு பக்தி எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு புரியல. எனக்கு யாராவது இந்த மேடையில பெரியார் போடுவதற்கு முன்பு திருக்குறள் மாநாடு உங்கள் ஆன்மீகவாதிகள் யாராவது போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மன்றத்தில் ஏச்சு போயிடுறேன். அண்ணாமலை வகையராக்களோ, நான் சீமான விட்டுருங்க அப்புறம் பேசிக்கலாம். அண்ணாமலை வகையராக்கள் நீங்கள் போடுகிற திருக்குறள் நாடகம் தமிழ்நாட்டு வாக்கு வங்கியை உருவாக்குவதை அல்லாமல் எந்த விதத்திலும் நீங்கள் தமிழுக்கு எதுவும் செய்வதில்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், தீக்குறளை சென்றோதோம் என்று சங்கராச்சாரியால் திருக்குறளை படிக்காதே என்று சொன்னவர்கள் நீங்கள். திருக்குறளை தோளில் தூக்கி சுமந்தவர்கள் திராவிட இயக்க பொதுவுடைமை சார்ந்த நண்பர்கள் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. ஏன்னா போடுற டிராமாவில் காஸ்டியூம் மாத்துறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. நடிகனா இருக்கவன் தான் காஸ்டியூம் மாத்துவான், உண்மையா இருக்கிறவனும் காஸ்டியூம் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அடிப்படையில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். லாக்டவுன் வந்துச்சு, ஹிந்தி தூக்கி தலையில் ஆடுறீங்கல்ல. லாக்டவுன் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. ஒரு உலக புகழ்பெற்ற கார்ட்டூன்ல போட்டான், ரத்தம் தோய்ந்த கால்களோடு மக்கள் நடப்பதாக போட்டான். அந்த பாதச்சுவடுகள் தெற்கிருந்து வடக்கே போனதா, வடக்கே இருந்து தெற்குக்கு வந்ததா? ஏன் பீகார்ல இருந்து யூபி வேலை செய்ய இங்க வர்றாங்க? திராவிடம் ஒன்றுமே செய்யலன்னு முடிவெடுத்து விட்டால் நாங்கள் அங்க வேலைக்கு போயிருக்கணும். ஏன் உங்க ஆளுங்களை இங்க வேலைக்கு வந்தாங்க? அவங்க ஆளுங்க அவர் தமிழர் தான். தமிழ் மொழியை பத்தி பேசுறீங்களா இல்ல எதை பத்தி? தமிழர் அதுவும் சேர்த்து தான் பேசுறேன். எல்லாமே சேர்த்து தான் பேசுறேன். நல்லா தெரிஞ்சுக்க. அவர் உங்க ஆளுங்கன்னு பிரிச்சிட்டீங்களா? அவர் மணிகண்டன் அவர் எங்க ஊருக்காரர் சார், எங்க ஊருக்காரர் அவரு. இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு சீமான் அண்ணாமலை அவருக்குள்ள இறங்கிட்டதுனால நமக்குள்ள வேற ஏதாவது இறங்க வேண்டியிருக்கு. இப்போ நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நிஜமாவே நான் சொல்றேன். நீங்க இந்த புத்தகம் இருக்குல்ல, இந்த புத்தகம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் எழுதின புத்தகம். இது நீலகண்டன் எழுதின புத்தகம். இதுல ஒரு பெண் குழந்தை பீகாரில் பிறந்தால் தமிழ்நாட்டில் பிறந்தால் என்ன நடக்கும்னு புள்ளிவரமா எழுதியிருக்கார். ஒரு பெண் குழந்தை தமிழ்நாட்டில் பிறந்தால் அந்த குழந்தை சாவதற்கான வாய்ப்பு குறைவு, அந்த குழந்தையின் தாய் சாய்வதற்கான வாய்ப்பு குறைவு, அந்த பெண் குழந்தை படிப்பதற்கான வாய்ப்பு அதிகம், அந்த குழந்தை உயர்கல்வி படித்துவிட முடியும். ஆனால் பீகாரில் பிறக்கிற நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கு அந்த மொழி கூட கற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சொல்லல, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் சொல்றாரு. இன்னும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இல்ல நீங்கள்னா யாருன்னு சந்தேகம் வந்துருப்போது, அவருக்கே சந்தேகம் வந்து அவரு நான் இதெல்லாம் சொல்லல, அவரே சொல்லிக்கிட்டார். நான் அண்ணாமலை அண்ணாமலை இல்ல. ஒரு நிமிஷம், இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்க நான் எந்த தனி மனித தாக்குதலும் நடத்தல. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு எனக்கு ஒரு நிமிடம் அனுமதிச்சே. நான் வரேன். சரி, நான் இடைவேளைக்கு பிறகு நான் வரேனே, உங்களுக்கே நேரம் தரேன். நான் இடைவேளைக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். இது இடைவேளைக்கு பிறகு முடிங்க. நான் இடைவேளைக்கு. தனி மனித தாக்குதல் என்பது அல்ல. அவரு தன்னை அண்ணாமலை என்று சொல்லி, அதுவும் அரோகரா என்று சொன்ன பிறகு இதை கூட நான் சொல்லவில்லை என்றால் நான் வெறும் கொக்கரக்கோவாக போய்விடுவேன் என்பதை தயவு செய்து மனசில் வச்சுக்கணும்.